எக்ஸசைஸ் உடனே நான் போய் ஜிம்முக்கு போக வேண்டியதில்லை. எக்ஸசைஸ்னால் வீட்டுக்குள்ளேயே நடக்கிறது கூட எக்ஸசைஸ் தான். ஓகே, அதனால மொபைல் எடுக்கிறீங்களா, மொபைலுக்கு மரியாதை அப்படின்னு வச்சுக்கோங்க. கையில் ஃபோன் எடுத்தால் நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அது சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை அது பேசுகிறதா இருக்கட்டும், அப்படி நடந்துக்கிட்டே இருங்க. நீங்கள் நடக்கிறதே உங்கள் மைண்டு கால்குலேட் பண்ணாது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ நான் 2 கிலோமீட்டர் நடந்துட்டேன் இன்றைக்கி, நான் 5 கிலோமீட்டர் நடந்துட்டேன், நான் 1 மணி நேரம் நடந்துட்டேன் அப்படின்னு தன்னைத்தானே அப்படியே வியந்து அதுக்கப்புறம் 10 நாள் நடக்கவே மாட்டாங்க. அவள் கேட்டால் கண்ணு பட்டுருச்சு அதான் நடக்க முடியலன்றாங்க. ஏதோ ஒரு காரணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறது, உங்களுக்கே தெரியக்கூடாது நீங்கள் வாக்கிங் பண்ணுறது. ஃபோன் எடுத்து பேசிட்டு நடந்துகிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு கால்குலேட் பண்ணி பாருங்கள், குறைஞ்சது 10,000 ஸ்டெப் நடந்திருப்போம். அதே நம்ம ரியலாக 10,000 ஸ்டெப் நடக்கணும்னு கோல் வச்சோன்னா 10,000 ஸ்டெப், பாப்பா கால் வலிக்குது, டயர்ட் ஆகிடுச்சு, நான் ஜூஸ் குடிக்கவா, நான் அது பண்ணவா, நான் ஸ்நாக்ஸ் சாப்பிடவா, இப்படியே போயிட்டுருக்கோம் நம்ம மைண்டு. ஸோ சம்டைம்ஸ் இப்படி கூட நம்ம மைண்டை அப்படியே கொஞ்சம் டைவெர்ட் ஆகும்போது நிறைய பிரச்சனைகளை மறந்தே போயிடுவோம். நம்ம பிஸியாக இருக்கப்போ பார்த்தா நமக்கு முதுகுவலி, கை கால் வலி நிறைய இருக்கும், உடம்புல போயிட்டுருக்கு, ஆனால் எதுவுமே ஞாபகம் இருக்காது. அதே கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக உட்காந்தோன்னா எல்லாம் அப்போங்க கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் 2 பேர் சொல்லிட்டாங்களா, வேணுமோ டயர்டாக இருக்க மாதிரி இருக்கே இன்றைக்கி, என்னாச்சு, ஜுரமா உனக்கு, உடம்பு சரியில்லையா, அவ்வளோதான் நமக்கே அப்போ தோண ஆரம்பிச்சிடும். 2 பேர் கேட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, உடம்பு சரியில்லை போட்டுருக்கு, வேணா நம்ம பேசாமல் வீட்டுக்கு போயிடலாம், எனக்கு லீவ் போட்டு, இப்படியெல்லாம் தோணும்.